ஃபஸ்ட்டு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து ஒரு குடமிளகாயை குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை அரைச்சி விழுதாக சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதும் 2 முட்டை எடுத்து அது மண்டையில் தட்டி உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை ஓரளவு வேகிற வரைக்கும் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அடுத்து அது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு வேக வச்ச பாஸ்தா சேர்த்து நல்லா ஒரு கலக்கணும். பாஸ்தாவும் மசாலாவும் சேர்ந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான சுவையான பாஸ்தா ரெடி.